ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் பதில் அனுப்பிச்சிருந்தீங்க. ஆனால் அதுக்கு சரியான பதில் பறவை பறந்தது 4 முறை தான். அந்த சரியான பதில் சொன்ன அந்த 3 பேர் யார் யாருன்னா பிரவீன், காவ்யா அண்ட் சுனில். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எபிசோட பார்த்துட்டு பதில் சொல்றீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். அதே மாதிரி எபிசோட ஃபுல்லா பாருங்க, நல்லா பாருங்க. கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க. நீங்களும் எங்க கிராமத்துல சீஃப் கெஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதனால எபிசோட ஃபுல்லா பார்த்துட்டு பதில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரும். சரி, நம்ம இப்ப கிராமத்து காதலுக்குள்ள போலாமா? வாங்க போலாம். துணியை துவைக்கிறத விட அது காய போட்டு மடிச்சு வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடும் போலயே. வர வர இந்த சோப்பே சரியில்லை, அழுக்கே போக மாட்டுது, அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. சோப்பை மாத்தணும். முன்னெல்லாம் இந்த தமிழ் குட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தா, இப்போ கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து ஒரு வேலையும் தொடறது இல்லை. என்னதான் செய்யறாளோ அந்த ரூம்குள்ளேயே படுத்து கிடக்குறா. மதனி மதனி, என்ன பொண்ணுண்டு சொல்லு. துணியை காய போட்டுட்டு இருக்கீங்களா? கொடுங்க, நான் காய போடவா? வேணாம் பொண்ணுண்டு, நானே காய வச்சுக்கிறேன். சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மதனி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசலாம் தான் வந்தேன். இன்னும் 10 நாள்ல கல்யாணம். ஆமா பொண்ணுண்டு, சொல்லு. இன்னும் பத்திரிக்கை வைக்க ஆரம்பிக்கணும். இல்லை மதனி, நாங்கள் மாப்பிள்ளை வீடு உங்கள் வீட்டில் உட்காந்துருந்தா நல்லா இருக்காதுல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரணும் மருமகளா. அதனால இப்போயே வீடு பார்த்து நாங்கள் போயிடுறோம். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தமிழ் எங்கள் வீட்டுக்கு வரட்டும். என்ன சொல்கிறீங்க? ஏன் பொண்ணுண்டு, கல்யாணத்தை ஒரேட்டா இங்கே முடிச்சுட்டு அப்புறம் போங்க எல்லாரும். இல்லை மதனி, அது ஒன்றும் எங்களுக்கு மதிப்பாக இருக்காது. சொல்கிறத கேளுங்க. மாப்பிள்ளை வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் மதிப்பாக இருக்கும். நாளைக்கு கல்யாணத்துக்கு வரவங்களாம் மாப்பிள்ளை வீட்டு சைடுனா மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க, பொண்ணு வீட்டு சைடுனா பொண்ணு வீட்டுக்கு வருவாங்கல்ல. எல்லாரும் இங்கேயே வர முடியாதுல்ல. அது சரி பொண்ணுண்டு, இன்னும் 10 நாள்ல தான் கல்யாணம் இருக்கு. அதுக்குள்ள வீடு பார்த்து எப்படி குடி போவீங்க? அதான் மதனி, உங்கள்கிட்ட விசாரிக்கலான்னு வந்தேன். ஏதாவது தெரிஞ்ச வீடு பக்கத்துல இருந்தா சொல்லுங்க, பக்கத்துலேயே போயிடுறோம். அப்படியா பொண்ணுண்டு? செல்லாண்டிட்ட பேசிட்டியா? நான் இன்னும் யாருக்கிட்ட சொல்ல மதனி, உங்ககிட்ட தான் முதல்ல கேட்குறேன். வீடு எதுவும் பக்கத்துல இருந்தா போயிடுறோம். நாளைக்கு பொண்ணு அழைப்புக்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தால் தான் சௌகரியமா இருக்கும். என்ன சொல்றீங்க? வீடு எதுவும் இருக்கா? அதுவும் சரிதான் நீ சொல்றதும். வீடா? சரி இரு, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க வீடு இருக்கு. நீ யாரு? சட்டு ஞாபகத்துக்கு வர மாட்டுதே. எம்புட்டு வாடகையா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அதான் என் மகன் கை நிறைய சம்பாதிக்கிறாள். ஞாபகம் வந்துருச்சு பாரு. நம்ம கவிதா இருக்கால, கவிதா தெரியும்ல உனக்கு? கவிதாவா? அது யாரு? நம்ம முக்கால சந்தில ஒருத்தி இருக்கால கவிதா, அவங்க கூட மல்லிகை கடை வச்சிருக்காங்களே. ஆமா, சொல்லுங்க. அவ ஒரு வீடு இருக்குன்னு சொன்னா. என்னதான் சொன்னா சொல்லி, ஆனா 10 நாளுக்கு மேல ஆச்சு. நீ போய் பாக்குறியா? அப்படியா மதனி? அந்த முக்கால வீதி சைடு தானே? தெரியும். நான் போய் பாக்குறேன். உங்க தம்பியும் கூட்டிட்டு போறேன். சரி, போய் பார்த்துட்டு வா, என்ன சங்கதின்னு சொல்லு. சரி மதனி, அப்ப நான் போயிட்டு வரேன். இதோன்ட்டு இந்த என் மாவ கல்யாணம் ஆகி போறா. வீடெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ முனியப்பா, இந்த தமிழ் குட்டி வேற கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நீ தான் நல்ல புத்தியை கொடுத்து நல்லபடியா வாழ வைக்கணும். டே மச்சான் பாண்டி, வாடா சுனிலு, வா. என்னடா பாண்டி இங்க வந்து உட்காந்துருக்க? வீட்டுக்கு போனா இங்க வந்திருக்கன்னு சொன்னாங்க, என்னாச்சு? சும்மா தானே வந்து உட்காந்துருக்கேன். வீட்டுக்குள்ளே இருக்க ரொம்ப போர் அடிச்சுதா, அதான் இங்க வந்தேன். சரி, அந்த தமிழ்ச்செல்வி அம்மாக்கு பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டியாமே, கேள்விப்பட்டேன். போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாடா? அட ஏன்டா சுனிலு, போலீஸ்காரங்களாம் கண்டுபிடிக்கலடா. அதானே பார்த்தேன். நம்ம ஊர் போலீஸ்காரங்க என்னைக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சரி, அப்புறம் எப்படி பணம் கொடுத்த? டேய், எங்க வீட்டுல இருந்து தாண்டா எடுத்து கொடுத்தேன். டேய் பாண்டி, நெசமாவா சொல்ற? ஆமா சுனிலு, நான் தான் கொடுத்தேன். டேய் எப்படிடா? 1 ரூபா 2 ரூபா இல்லடா, 1.5 லட்சம் ரூபா. நீ எதுக்குடா கொடுக்குற? என்னாலே தெரியல சுனிலு. அந்த தமிழ் செல்வி பிள்ளைய பார்த்தாவே பாவமா இருக்கு. அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு என் மனசு தோணுது. அந்த பொண்ணு மனசுக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அதுக்கு ஏதோ உதவி செய்யணும் போல இருந்துச்சுடா, அதான்டா செஞ்சேன். என்னையே அறியாம செய்ய தோணுச்சுடா, அது ஏனே தெரியலடா. டேய் பாண்டி, உண்மையாலுமே உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா. இல்லடா, அவங்க அம்மா எப்படி கதறி அழுதாங்க பாத்தியில. பாவம், என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு அழுதாங்க. போலீஸ்காரங்கிட்ட போய் திரும்ப கேட்டு பார்த்தேன், ஆனா இப்போதைக்கு முடியாதுன்ட்டாங்க. வேற வழி தெரியாம இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் வேற. அதான் நானே எங்க அப்பாவுக்கு தெரியாம வாங்கி கொடுத்துட்டேன். டேய் பாண்டி, என்னடா சொல்ற? உங்க வீட்டுல யாருக்கும் தெரியாதா? இல்ல சுனிலு, நீ எதுவும் வளரி வச்சிடாத. எங்க வீட்டுல எல்லாம் யாருக்கும் தெரியாது. ஐயோ, அந்த ஜோதிக்கு தெரிஞ்ச அம்புட்டுதான்டா. உங்க அப்பாட்ட கண்டிப்பா போட்டு விட்டுருவா. இப்போதைக்கு தெரியாம பாத்துக்கணும் சுனிலு, இல்லைன்னா என்ன ஆச்சு ஏன்னு என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க. அதனால இப்போதைக்கு தெரியக்கூடாது. சரி வாடா, வெளியே போலாம். இல்ல சுனில், நான் வரல சுனில், நான் இங்கே செத்த நேரம் உட்காந்துட்டு வரேன். ஏன் பாண்டி ஒரு மாதிரியா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல சுனில்,
எனக்கு மனசு ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீ போ, நான் வந்துடுறேன். சரிடா, பார்த்து வந்துரு. என்னது இவர் இங்க உட்கார்ந்திருக்காரு? என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் தமிழ்ச்செல்வி எங்க? தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி, சொல்லுங்க. நீ எங்க இங்க? இல்ல தண்ணி எடுக்க வந்தேன். அப்படியா? சரி, எடுத்துக்கோ. எடுத்துக்கியா தமிழ்ச்செல்வி? எடுத்துட்டேன். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். தமிழ்ச்செல்வி, ஒரு நிமிஷம் இல்ல. சொல்லுங்க. கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க வாயாலே என் கல்யாணத்தை பத்தி கேக்குறீங்க. சொல்லு தமிழ்ச்செல்வி. போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி எங்க பணத்தை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். தமிழ்ச்செல்வி, உன்கிட்ட ஒன்னு கேட்ட தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா? எங்க வீட்ல கூட யாருமே எனக்கு விருப்பமான்னு கேட்கல. நீங்க தான் முறையா இந்த கல்யாணத்துல விருப்பமான்னு கேக்குறீங்க. உள்ளுக்குள்ள என்னோட பாசம் உங்களுக்கு இருக்கு, எனக்கு தெரியும். என்ன தமிழ்ச்செல்வி, சொல்லு. அது வந்து இல்ல, உன் மூஞ்ச பார்த்தா விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கே. நீ சந்தோஷமாவே இல்ல, அதனாலதான் கேக்குறேன். ஆமாங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்ன தமிழ்ச்செல்வி சொல்ற? நெசந்தானா? அப்படியே இந்த கல்யாணத்துல ஒத்துக்கிட்ட? நீ வீட்டுல பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லங்க, இப்ப நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி வாழ்வ? சரி, ஏன் உனக்கு பிடிக்கல? நீ யாரையாவது காதலிக்கிறியா? நம்ம தான் காதலிக்கிறோம். அது எப்படி உங்ககிட்ட நானே சொல்றதுன்னு தெரியல. சொல்லு தமிழ்ச்செல்வி, நீ யாரையாவது காதலிக்கிறியா? சொல்லு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆண்டவா, இவர் வந்து உதவி செய்யறேன்னு சொல்றாரு. நான் எப்படி சொல்லுவேன்? தமிழ்ச்செல்வி, சொல்லு. இல்லங்க, அதெல்லாம் வேணாம். இன்னும் 10 நாள்ல கல்யாணம். எங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவங்களுக்காக நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறது நீ தானே. பொம்பளையா பிறந்துட்டா எல்லாமே இப்படிதான், பழகிக்கும். இல்ல தமிழ், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு ஏதாவது உதவி வேணா சொல்லு, நான் செய்யறேன். அதெல்லாம் வேணாங்க. நீங்க எங்களுக்கு செஞ்சதே பெரிய உதவி. எங்க பணத்தை கண்டுபிடிச்சு கிடைத்தது, அதுவே எங்களுக்கு போதும். நான் வரேன். தமிழ் நில்லு. தமிழ்ச்செல்வி. சுனிலண்ணா, ஏமா அவன் தான் உண்மையை சொல்லுன்னு கேக்குறான்ல, பேசாம சொல்லிடலாம்ல. இல்லண்ணா, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். அவர் எங்களுக்கு பண்ண பெரிய உதவியே எங்க பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்ததே, அதுவே பெரிய உதவி. இதுக்கப்புறம் நான் யார் வாழ்க்கையும் குழப்பத்தை உண்டாக்க விரும்பல. தமிழ்செல்வி, இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? உன் பணம் காணா போனது உண்மைதான், ஆனா கண்டுபிடிச்சு கொடுத்தது போலீஸ்காரங்க இல்ல, பாண்டி தான் அவன் பணத்தை உங்களுக்கு கொடுத்தான். என்னண்ணா சொல்றீங்க? நெசந்தானா? ஆமாமா, அவன் தான் உங்களுக்காக அவன் பணத்தை கொடுத்தான். அது அவங்க வீட்டுக்கு தெரியாம கொடுத்துருக்காமா. நான் எதுக்குடான்னு கேட்டதுக்கு தமிழ்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்றாமா. பாத்தீங்களா சுனிலண்ணா, அவர் என்ன மறந்தாலும் அவருக்கு என்னென்ன படி மனசுல இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் எனக்காக பண்றாரு. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவர் சந்தோஷமா இருந்தா போதும். யோ, உங்க அக்கா இங்கதான் அந்த கவிதா வீடு இருக்குன்னு சொன்னிச்சு. எங்கனே தெரியல, வெயில் வேற மண்டைய பொழக்குது. இங்கதான் மொட்டச்சி, இரு தேடுவோம். ஆயுஸ் 100, அங்க பாரு அந்த கவிதாக்காவே வருது. எக்காவ் கவிதாக்காவ். கவிதா, கவிதா, யார் நீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்க கவிதா தானே? லதாவை தெரியுமா? லதாவை? லதாக்கா, சொல்லுங்க. நீங்க? ஓ, நீங்க லதாக்கோட தம்பி பொண்டாட்டியா? ஆமா, என் பேர் பொன்வண்டு. சரி, என்ன விஷயம் கூப்பிட்டீங்க? சொல்லுங்க. கவிதாக்கா, எங்களுக்கு ஒரு வீடு வேணும். நல்ல எம்பிட்டு வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பெரிய வீடாகணும். என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், என் மகனும் மருமகளும் வாழணும். அந்த மாதிரி ஒரு பெரிய வீடா இருந்தா சொல்லுங்க. வீடு இருக்குன்னு சொன்னீங்களாமே எங்க மதனிட்ட. ஆமாமா, எங்க வீடு தான் ஒன்று வாடகைக்கு விட்டுருக்கோம். ஒன்று இதான் இருக்கு. அதான் லதா கடை சொன்னேன், ஆள் இருந்தா சொல்லுங்கன்னு. ஆனால் அது கொஞ்சம் பெரிய வீடையே, வாடகை கூடயே, பரவாயில்லையா? என்ன கவிதாக்கா அப்படி கேட்டீங்க? என் மகன் பாரியில் போய் சம்பாதிச்சிட்டு இருக்கான். அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான். எம்பிட்டு ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, வாடகை எம்பிட்டுன்னு சொல்லுங்க. சரி 40,000 அட்வான்ஸு, 3,500 வாடகை. சரியா? 2 ரூமு, ஒரு பட்டாசாலை, ஒரு கொல்லைப்புறம் இருக்கும், ஒரு அடுப்பல் இருக்கும். சரின்னா சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். என்ன கவிதாக்கா எம்பிட்டு ரூபா சொல்றீங்க? யானை விலை, குதிரை விலை? நீங்க தானே சொன்னீங்க 80 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லன்னு. இருக்கிற வீடு சொல்லிவிட்டேன். அது லதாக்காக தான் இந்த வேலை. இதே வேற ஒருத்தவங்க இன்னும் கூட சொல்லியிருப்பேன். வேணும்னா சொல்லுங்க, இல்லாட்டி இன்னொரு பார்ட்டி கேட்டிருக்காங்க, அவங்க கிட்ட விட்டுருவேன். சும்மா இருடி, இருக்கிற வீடும் போயிட போகுது. அக்கா கவிதாக்கா, சரிக்கா, அந்த வீட்டுக்கே நாங்க வரோம். நாளைக்கு பால் கச்சிக்கலாம், நாளைக்கு வந்து வீட்டை பாத்துக்கிறோம்க்கா.
சரி சரி, நாளைக்கு வரும்போது அட்வான்ஸோட வாங்க சரியா? டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் வீடு இருக்கும், இல்லாட்டி வேற யாராவது விட்டுருவோம். சரி கவிதாக்கா. என்னடி பொண்ணு வந்து 40,000 அட்வான்ஸ் கேக்குது கவிதாக்கா, என்ன செய்யறது? யோ வேற வழி இல்லையா, நம்ம கொடுத்து தானே ஆகணும். நிறைய வீடு இருந்தால் தான் நம்மளை மதிப்பா நம்ம மருமக வந்தா. அது இந்த குட்டிச்சு சும்மாவே ஆடுவா, அவங்க வீட்டிலே இருந்துட்டு அம்பிட்டு தான். அதனால் கொடுத்து தான் ஆகணும். நம்ம கூல் சுரேஷ்ட போய் கேட்போம் வா. மச்சான் பிரவீன்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சே, ஃபோன் பண்ணுவோம். நம்பரை வேற மாத்திட்டோம்ல, தெரியாது. போது டேய் மச்சான் பிரவீனு. ஹலோ யாரு? டேய் மச்சான் பிரவீனு, நான் தான்டா கூல் சுரேஷ் பேசுறேன். டேய் கூலு, எங்கடா போன? ஆள் அட்ரஸ் காணோம், நம்பருக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்கடா போய் தொலைஞ்ச? ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்னா ஆளைய காணோம். டேய் மச்சான் நம்பர் மாத்திட்டேன்டா, அந்த நம்பர் ஒர்க் ஆகல அதான். டேய் ஒரு வார்த்தை கூட சொல்லடா நீ, போடா கூல் சுரேஷ். டேய் பிரவீன் கோச்சுக்காதடா, இங்க சரியான வேலை. என்னடா வேலை சொல்லுடா. ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாத அளவுக்கு வேலையா? சரி எதுக்கு நம்பர்லாம் மாத்துன? என்ன நடக்குது? ஒன்னும் சொல்ல மாட்ற. டேய் பிரவீன், எனக்கு கல்யாணம்டா. டேய் கூல் சுரேஷ், என்னடா சொல்ற? கல்யாணமா? யார் கூடடா? எப்படா? என் அத்தை மாவு கூட தானடா, தமிழ் செல்வி. இன்னும் 10 நாள்ல கல்யாணம்டா. டேய் மச்சான், இதெல்லாம் நல்லதுக்காடா. தயவு செஞ்சு பாரிஸ் பக்கம் மட்டும் வந்துடாத. சென்னை பக்கம் வந்தா அம்புட்டு தான். பாரிஸ்ல உன்னை வலை விரிச்சு தேடிட்டு இருக்காங்கடா. டேய் பிரவீன், என்னடா சொல்ற? ஆமா நீ நம்பரை வேற மாத்திட்டல. எல்லாம் புடிச்சு என்ன கேக்குறாங்க, எங்கன்னு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நீ பாரிஸ் சைடு வந்துடாத. டேய் பிரவீனே, நான் சென்னை பக்கமே இனிமே வரமாட்டேன்டா. என் அத்தை மோளை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆயிடலான் இருக்கேன்டா. மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி நீ யாருக்கிட்டையும் உளறி வச்சுடாத. என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா அவங்களுக்கு. சரி பாத்துக்கிறேன்டா. டேய் பிரவீன் மச்சான், நீ மட்டும் தெரியாம கல்யாணத்துக்கு வந்துடுடா. சரிடா, பத்திரிக்கை அனுப்பிச்சு வச்சிரு, நான் வந்துடுறேன். சரி பிரவீனே, உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன், கல்யாணத்துக்கு வந்துரு. வச்சிட்டுமா? டேய் யார்ட்டி சொல்லிடுறாடா மச்சான், நான் இங்க இருக்கேன்னு. ஓகே மச்சான், பாத்துக்கிறேன். இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வு, இவனுக்கெல்லாம் கல்யாணமா? நமக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டுது. பிரவீனு, ஏதாவது தேடுவோண்டா. மதனி சொல்லு பொண்ணுண்டே, போன காரியம் என்னாச்சு? மதனி, அந்த கவிதா கிட்ட வீடு பேசிட்டேன். அட்வான்ஸ் நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்து பால் காய்ச்சிக்க சொல்லிட்டாங்க. அப்படியா பொண்ணுண்டு, ரொம்ப சந்தோஷம். வீடு போய் பாத்தியா இல்லையா? வீடு இன்னும் நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? மதனி, நான் என்ன வீட்டை பார்க்கல. அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் மருமகளை கூட்டிட்டு போய் பார்க்கலாம் தான் இருந்தேன். மருமகளே உன்னதான் கூப்பிடலான்னு இருந்தேன். அத்தை வீடு பார்த்துட்டேன். நம்ம வீட்டை வந்து பார்க்க நாளைக்கு போவோம் சரியா? இதான் எங்க வீடு, நான் எங்க வருது? என்ன மருமகளே இப்படி சொல்ற? இன்னும் 10 நாளைக்கு தான் இது உங்க வீடு, அப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்ம போக வேணாமா? என்ன அத்தா? அடியே தமிழ், உனக்கு இன்னும் புரியலையா? உங்க அத்தை மாமா கூல் சுரேசி எல்லாம் தனி வீட்டு பார்த்து போறாங்கடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க இருக்க முடியுமா சொல்லு? அது மரியாதையா இருக்காதுல்ல மாப்பிள்ளைக்கு. அதான் வேற வீடு பார்த்துருக்காங்க. நம்ம கவிதா கிட்ட தான் சொல்லி சொன்னேன், பார்த்துட்டாங்க. நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போய் பாக்குறேன்னு சொல்றா அவங்க அத்தைக்காரி. நான் எதுக்கு பார்க்கணும்? அவங்க தானே இருக்க போறாங்க, அவங்களே பார்க்கட்டும். என்ன மருமகளே, நீ வந்து தான் இந்த வீட்டுல வாழ போற, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வேணாமா? நாளைக்கு வா, நம்ம கையோட போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துருவோம். என்ன? நாளை எங்கேயும் வரல தமிழே, அதான் அத்தை சொல்றால, உனக்கு பிடிச்சிருக்கான்னு போய் நாளைக்கு பாரு, சொன்னா கேட்கணும் சரியா? லதா வாங்குங்க, என்ன பொழுதோட வந்துட்டீங்க? என்னங்க போய் சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வா. எங்கங்க திடீர்னு வந்து கிளம்புங்கிறீங்க? எங்க? பத்திரிக்கைக்கு தான். பத்திரிக்கைக்கேவா? யாருக்கு? என்னடி இது கேள்வி? பத்திரிக்கை என்னைக்குமே எங்க பண்ணையா இருக்குதான். பண்ணையார் வீட்டுக்கு தான் பத்திரிக்கை போறோம். கிளம்பி வா சட்டுப்புட்டுன்னு. என்னது, அவர் வீட்டுக்கு பத்திரிக்கைக்கு போறாங்களா? ஏங்க இப்ப உடனே வா. ஆமாடி இல்லதா, இன்னைக்கு பண்ணையார் வீட்டுக்கு வச்சாதான் நாளையில இருந்து மத்தவங்களுக்கு வைக்க முடியும். முதல்ல நம்ம பண்ணையார் தான் முக்கியம். அதனால அவர் வீட்டுக்கு தான் பத்திரிக்கை. நீ போய் கிளம்பி வா, மாசம் நிக்காத. பண்ணையார்ட்ட சொல்லிட்டேன், அவர் வீட்டுல தான் இருக்காரு. நம்ம போய் வச்சுட்டு வந்துருவோம். என்ன? சரிங்க, பழம் பூலாம் வாங்கிட்டு போனோம் பண்ணையார் வீட்டுக்கு சரியா? ஆமாண்டி கோயிலுக்கு பத்திரிக்கை வைக்கிற மாதிரி போய் வைக்கணும். பண்ணையார் தான் நமக்கு முக்கியம். போய் கிளம்பிட்டு வா, போறப்ப பழம் பூலாம் வாங்கிக்கலாம். போ. சரிங்க. ஒன்னண்டு இன்னைக்கு பண்ணையாருக்கு வச்சுட்டா நாளைக்கு சொந்தத்துக்குலாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் சரியா? சரிண்ணே. அம்மாடி தமிழ், என்னம்மா இங்க நிக்கிற? அப்பா என்னம்மா சொல்லுமா? பேசாம அப்பா கிட்ட சொல்லிடலாமா இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு? சொன்னா அப்பா மனசு கேக்குமா? அப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? வேணாம் ஒண்ணும் இல்லப்பா, பண்ணையார் வீட்டுக்கு போறீங்களா? ஆமாமா, பண்ணையார் தானே நமக்கு முக்கியம். அவங்க வீட்டுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்கணும். அதனாலதான் கிளம்ப சொல்லிட்டேன் உங்க ஆத்தாவை. சரிப்பா. சரி, நானும் போய் முகம் கை கால கழுவிட்டு வரேன்.
என் கல்யாண பத்திரிக்கை நான் காதலிச்ச ஒரு வீட்டுக்கு பத்திரிக்கை போய் வைக்க போறாங்களாம். இது எங்கேயாவது நடக்குமா? என் வாழ்க்கையில மட்டும்தான் இப்படிலாம் நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா? அப்போ கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்கள். பொன்வண்டின் புதிய வீட்டு வாடகை எவ்வளவு? மறுபடியும் கேட்குறேன், பொன்வண்டின் புதிய வீட்டு வாடகை எவ்வளவு? சரியான பதிலை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரியான பதில் சொல்கிற ஃபஸ்ட்டு 3 பேர் அடுத்த எபிசோட சீஃப் கெஸ்ட்டாக வரும். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் உனக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.